ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தீபாவளி வந்ததுமே வந்துச்சுங்க. வேலை ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சுங்க. என்ன வேலைன்னு கேட்குறீங்களா? எல்லாம் மசாலா ஒர்க்கு தாங்க. நம்ம மசாலா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கு நிறைய பேருக்கு தெரியும். பல்க் ஆர்டர் வந்ததுனால கொஞ்சம் அந்த வேலை ரொம்ப பிஸியாக போனதுனால வீடியோவே போட முடியலைங்க. சரி, இன்றைக்கி வந்து நம்ம முயல் பண்ண வீடியோ கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக குட்டி எல்லாம் பிரித்து விட்டாச்சுங்க. நிறைய ஒரு 10 தாய் முயல் வந்து குட்டி போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது எல்லாமே வந்து பிரித்து நம்ம தனி கூண்டில் விட்டுருக்கோம். இனி ஒரு 4, 5 முயல் எல்லாம் பால் கொடுத்துட்ருக்கு. சரி, அதை அப்புறம் பிரிச்சுக்கோன்னு சொல்லியாச்சு. இனியொரு பெரும் பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா, முயலோட தீவன பிரச்சனைங்க. மழையில் தீவனமே கிடைக்கலைங்க எங்களுக்கு. ரொம்ப கஷ்டமாயி போச்சு. அதனால் காம்பவுண்டுக்கு அந்தல்ல பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி ஒரு பகுதி இருக்குது. அதில் நிறைய அந்த நேப்பியர் புல் வந்து வளர்ந்தது. சரி, அதை வந்து கட் பண்ணி போடுவோன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளாக அதைத்தாங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ மேலே ஏறி கீழே விழுந்து கையை அறுத்து எப்படியோ ஒரு வகையில் தீவனம் வந்து நான் அது போட ஆரம்பிச்சிட்டேன். இதுதாங்க பிரச்சனை. இந்த மழை காலத்தில் முயல்களுக்கு தீவனம் வந்து சரியாக வராதுங்க. நம்ம விலைக்கு வாங்கி போடுறதுனால தீவனம் வர்றதில்லை. அது ஒரு பெரும் கஷ்டமாக போயிடுது. அதனால் பக்கத்தில் இந்த தீவனம் இருக்குங்காட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்க. எப்படியோ வந்து அடிபட்டு கையை அறுத்து எல்லாம் அறுத்து கீழுந்து ஒரு வழியாக வந்துட்டு முயலுக்கு தீவனத்தை கொண்டு வந்து போட்டாச்சுங்க. ஏன்னா அது ஒரு ஜீவன் தாங்க. நம்மளுக்கு பசிக்கிற மாதிரி தானே அதுகளுக்கும் பசிக்கும். எப்படியோ இன்றைக்கி தீவனத்தை போட்டு சரி கட்டியாச்சு. அதே மாதிரி 3 நாள் அப்படித்தாங்க போட்டுட்ருக்கிறேன். ஏன்னா மழை காலத்தில் வந்து தீவனம் வராதுங்க எங்களுக்கு. ஸோ அதனால் அடர் தீவனத்தையே நம்ம போட்டுட்ருக்க முடியாது. கண்டிப்பாக பசுந்தீவனம் கொடுத்தே ஆகணும். அதனால் பசுந்தீவனம் பக்கத்தில் அந்த இதுக்குள்ளே இருக்குங்காட்டி கொஞ்சம் கை கெட்டுற அளவு எல்லாமே பறித்து நம்ம நீட்டாக போட்டுட்ருந்தோம். போட்டு எப்படி 3 நாளாக வந்து தீவனம் சரி கட்டியாச்சு. இனிமேல் வந்து கொஞ்சம் மழை நின்றுச்சு. அதனால் தீவனம் வந்துடும், பிரச்சனை இல்லைங்க. நிறைய பேர் தோட்ட ஏரியா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. எப்படியாவது புல்லெல்லாம் அறுத்துட்டு வந்து போட்டுருவாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து தோட்ட ஏரியா கிடையாது, இட வசதி கிடையாது. அதனால் இந்த மாதிரி விலை கொடுத்து தான் வாங்கி போட வேண்டிய சுச்சுவேஷன். இருந்தாலும் எப்படி இவங்க பசி ஆற்றியாச்சு, அதுவே ஒரு சந்தோஷங்க. இனிமேல் சில முயல்கள் எல்லாம் குட்டி பால் கொடுத்துட்ருக்கு. ஒரு 5, 6 முயல். அதை எல்லாமே இன்னொரு 10 நாள் கழித்து அவங்கள பிரித்து விடணும். எல்லாருமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இவங்களையும் ஒரு சைடு பார்த்துட்டு பிஸ்னஸையும் ஒரு சைடு பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக கஷ்டப்பட்டால் தாங்க நம்ம ஏதாவது பண்ணிக்க முடியும். ஓகேங்க, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.